எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். சரி தலைவரே, நம்ம எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டோம். இன்னைக்கு என்ன விடயம் சொல்ல போறீங்க? பொறு என்ன அவசரம், நீங்களே சொல்லுங்க தலைவரே. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். கதை சொல்ல போறீங்களா? கதை சொல்லுங்க தலைவரே. கதையை கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் கதை கேட்க விருப்பமா? உங்களுக்கு கதை சொல்ல போறேன். கதை சொல்ல போறேன். கதை சொல்ல போறேன். கதை சொல்ல போறேன். இந்த விடுகதைக்கு விடைய சொன்னா அந்த ஓட்ட பஸ் தான் தலைவர். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த கதையை சொல்ல போகிறேன். தேவாதி தேவன் இவ்வுலகை அழகாக படைத்து அதிலே தம்முடைய சாயலிலே ஆணையும் பெண்ணையும் படைத்து அவர்களை தாம் சிருஷ்டித்த ஏதேன் என்னும் மலைப்பிய தோட்டத்திலே வாழும்படி கொண்டு போய்விட்டார். ஆஹா, எவ்வளவு நல்ல தெய்வம் அவரு. ஆம், தேவன் அன்று மாத்திரமல்ல, இன்றைக்கும் எம் யாவருக்குமே நல்ல தெய்வமாகவே இருக்கிறார். ஆயினும் தேவன் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். கட்டளையா? அது என்ன கட்டளை தலைவரே? அந்த கட்டளை என்னவெனில், தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் சகல கனிகளையும் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் மத்தியிலே இருக்கின்ற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். புசித்தார்களா இல்லையா? எதியா சொல்லுங்க தலைவரே. இல்லைன்னா என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. பொறு, உனக்கு ஒரே அவசரம் தான். சத்துருவினால் சோதிக்கப்பட்டு தேவன் புசிக்க வேண்டாம் என்று கூறின விருட்சத்தின் கனியை அவர்கள் புசித்தார்கள். இதனால் இந்த உலகத்திலே பாவம் வந்தது. பாவம் 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 வந்தது. வெட்கமில்லாமையினால் பாவம் வந்தது. பாவம் 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 வந்தது. வெட்கமில்லாமையினால் பாவம் வந்தது. கள்ளக்கபடம் என்ற பாவம் பரந்துவிட்டது. மனுக்குலத்தின் மீது பாவம் பரந்துவிட்டது. அன்று தாம் உருவாக்கின மனிதன் பாவம் செய்து விட்டான் என்று தேவன் அவரை விட்டுவிடாமல் அவர்களை மீட்கும்படியாக ஒரு மீட்பரை அளிப்பதாக தேவன் வாக்குரைத்தார். மீட்பர் உடனே வந்தாரா தலைவரே? இல்லை, பல காலங்கள் சென்றது. பாவமும் பெருகிக் கொண்டே சென்றது. கொலை, கொள்ளை, கவலை, கண்ணீர், கஷ்டம் என மனித இனம் அழிய ஆரம்பித்தது. இதனால் தேவன் அவர்களுக்கு கொடுத்த மீட்பரை நினைவு கூர்ந்து பல இறை வாக்கினர்கள் மூலம் முன்னறிவித்ததின்படி அந்த ஒரு நாள் தேவன் மீட்பரை அளிக்க சித்தமானார். யார் தலைவரே அந்த மீட்பர்? அன்றொரு நாள் காவிரியர் என்னும் தூதன் நாசரேத்து என்னும் தாவீதின் ஊருக்கு வந்து, மரியாளே, பயப்படாதே, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என பெயரிடுவாய் என்றார். அதற்கு மரியாள், புருஷனை அறியேனே, நான் கன்னிகையா
அதற்கு தேவதூதன் பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிலவிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்க இருக்கிறது பரிசுத்தம் உள்ளது என்று கூறினாள். மரியாள் இதற்கு நான் அடிமை, ஆண்டவரே தேவதூதனை பார்த்து இதற்கு நான் அடிமை என்று கூறினாள். மரியாளின் நேரில் இருந்த யோசேப்பு மரியாளை இரகசியமாய் தள்ளிவிட நினைத்தான். ஏனெனில் அவன் நீதிமானாக இருந்தான். ஆயினும் தேவதூதன் அவருக்கு சொப்பனத்தில் தோன்றி உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாது என்று கூறிய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் தன்னுடைய மனைவியாகிய மரியாளை ஏற்றுக்கொண்டார். அப்படியாக அவர்கள் வாழ்ந்து வருகிற நாட்களிலே அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு தலைவரே. எங்க யோசேப்பு மரியாதை தள்ளி அதுதான் இல்லை. யோசேப்பு நீதிமானாய் இருந்தபடியால் அவளை தள்ளிவிடாமல் தேவதூதனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மரியாளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்ந்து வந்தார். அக்காலத்திலே